வெல்கம் டு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா 630வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் 5-0 பார்த்தீங்கன்னா இது இவனுடைய ஃபேவரட் நம்பர். இதை மேட்ச் பண்ணி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடந்த ஒரு சில 2 நாட்களாக நம்மளால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கான காரணங்கள் நம்மளால் உடம்புக்கு முடியல, அதனால தான் வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கொஞ்சம் கவனிங்க. நம்ம லாஸ்ட்டு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சிவகுமாருங்கிற ஒரு ஆல் போர்டு 4ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளது சி போர்டு சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதையே ஒரே ஒரு நம்பர் ஆல் போர்டு 1ன்னு சொல்லி 1ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்தேன். 1 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அக்ஷயாவினுடைய ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் 5ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆறு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த நம்பர்கள் நம்ம 3 டிஜிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எந்த மாதிரி அமையுங்கிறது கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில நாட்களாகவே டபுள்ஸ் ட்ரிபிள்னு சொல்லி வச்சு செஞ்சிட்ருக்கான். பட் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி டபுள்ஸ் வருமானு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கணிப்பில் வரல டபுள்ஸு. ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்கில் யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். அது 7க்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்குன்னு பார்த்து தெரியல. ஸோ நம்மளுக்கு 7 வந்திருக்கு. ஆனால் 3 டிஜிட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாக வந்திருக்கும். அது என்ன கெஸ்ஸிங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்த்துக்குங்க. அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நேற்று வந்த அதே 1ஆம் நம்பர் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 1 வருமா மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 1 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 வந்தால் சி போர்டில் வரணும். அப்படி இல்லைன்னா அப்படியே சிலேருந்து ஏ போர்டுக்கு போகும். இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர்ஸ். ஸோ 1 அமைஞ்சால் எந்த மாதிரி வரும், அது 3 டிஜிட்டில் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஏசி இந்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வகையில் ரூட்டில் நல்லா அமைஞ்ச நம்பர்ஸ். அதனால் இதில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. பத்தொம்போது 91 95 59 இந்த 4 நம்பர் தான் நம்மளுடைய ஏபிபிசிஎஸ்சி வந்திருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி வேணாலும் அமையலாம். அதனால் 9 இதில் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா 9 தான் எல்லாத்துலேயுமே கலந்து வந்திருக்கு. அதனால் வேறு ஆப்ஷனே கிடையாது, எல்லா நம்பருமே தான் போட்டாகணும். அடுத்தது ஃபாலோவிங் நம்பர். கிட்டத்தட்ட 2 நம்பர் போயிடுச்சு நம்மளுக்கு, மீதி இருக்குதுல்ல 5 நம்பரில். இன்றைக்கி ஒரு நம்பர் வந்து நம்ம ஃபாலோவிங் நம்பரோட மேட்ச் ஆகுது. அது எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 419 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேன் 1991 அப்படின்ட்டு ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து 3 டிஜிட்டில் இதே நம்பரை உங்களுக்கு நான் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த நம்பரும் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரும் மேட்ச் ஆகுது. பக்காவாக 3 டிஜிட்டாக மேட்ச் ஆகுது. என்னென்னா 2 இதுவுமே வந்து ஒரு பாக்ஸு தான் வித்தியாசம். அது என்ன நம்பருங்கிறது பாருங்கள். பெஸ்ட்டு இது பாருங்கள், இதில் 149 கொடுத்துருப்பேன், அதில் 419 இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பாக்ஸு தான் வித்தியாசம். கிட்டத்தட்ட 2 நம்பர்களுமே மேட்ச். இது வந்து ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி எடுத்ததுனால 149 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பாக்ஸாக கொடுக்கக்கூடாது, நானே மேட்ச் பண்ணி ஒரே பாக்ஸ் இல்லாமல் ஒரே நம்பராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அது இங்கே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி பெஸ்ட் 3 டிஜிட்டில் இந்த மாதிரி 591 அந்த நம்பரும் நம்ம கெஸிங்கில் வந்து டைரக்ட் போர்டு கெஸிங்கில் வந்த நம்பர்ஸ். பி போர்டில் அங்கே 7 கொடுத்துருக்கேன், இங்கே 9 கொடுத்துருக்கேன். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சியில் வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் தான் நம்பர் கெஸிங்கில் வந்திருக்கு. எந்தெந்த நம்பர் எந்த மாதிரி அமையுங்கிறது ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன நம்பர்களை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சியில் ப்ளே பண்ணிக்கிங்க. இது தவிர்த்து உங்களுடைய கெஸிங்கில் வேறு நம்பர்ஸ் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.